Manamum Suvaiyum channel. Summer start ஆயிடுச்சு. ஸோ இந்த சம்மரில் ரொம்ப கூலிங்கான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் வித் கோன். ரொம்பவே சுலபமாக ஐஸ்கிரீமும் கோனும் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோன் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 3 எக்ல இருந்து வெறும் ஒயிட் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லோ வேண்டாம், ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இந்த ஒயிட்டை ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் 90 கிராம் நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. அடுத்ததாக இதில் அன்சால்டட் பட்டர் 25 கிராம் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததான் இதில் 120 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணலினாலும் நல்லா தான் இருக்கும், இது ஒரு ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வரல, ரொம்ப கெட்டியாக வந்திருக்கு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க, சரியாக போயிடும். அவ்வளோதான். அடுத்து கோன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பட்டரி பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 6க்கு 6 இன்ச் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் பேப்பர் மேலே ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ சன்னமாக முடியுதோ அவ்வளோ சன்னமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூனே தான் இவ்வளோ தூரம் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண ஷீட்ஸை இந்த மாதிரி ஒரு ஓவனில் வைக்கிற ட்ரேயில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதை பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி 10 ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பண்ணி வச்ச குவான்டிட்டிக்கு 10 கோன் போகும். இப்போ நம்ம ரெடி பண்ண ஷீட்ஸ் எல்லாத்தையுமே அவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ இது உள்ளார வச்சு நல்லா பேக் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 190 டிகிரி. செலக்டர் வந்து மிடில். டைம் வந்து 5 மினிட்ஸ் பேக் ஆகட்டும். இப்போ சுற்றியும் ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சு பாருங்க. இப்போ நம்ம பேக் பண்ண ஷீட்டை ஓவன்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை வந்து இப்படி சுருட்டிக்கோங்க. நம்ம கடையிலலாம் வாங்குகிற இந்த கோன் டைப்பில் இந்த மாதிரி சுருட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம பேப்பரை எடுத்துடலாம். இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை உங்களுக்காக நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. அப்படியே தூள் தூளாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ ஓவன் இல்லாதவங்க இந்த மாதிரி தோசை கல்லையும் செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்பூன் மாவு எடுத்து ஊற்றி இந்த ஸ்பூனோட பேக் சைடில் இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இது லோ ஃப்ளேமில் இப்போ நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது சூடு ஆடுறதுக்குள்ளார ஒரு டவலில் போட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த எட்ஜை இப்படி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் ஹோல்ஸ் விழாது. அடுத்து இது கோன் மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. சூடு ஆறிடுச்சுன்னா ரொம்ப மொறுமொறுன்னு வரும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே பிடிச்சிக்கோங்க, அப்போ செட் ஆகிடும். இப்போ ரெடியாக இருக்கும். வா, எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவளுக்கு தோசை கல்லுலேயும் ரொம்ப அழகாக வருது. இப்போ இதை ஃபில் பண்ணுறதுக்கு ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீமை ரெடி பண்ணிடலாம். ப்ளூபெர்ரிஸ் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான ப்ளூபெர்ரிஸ் எடுத்துருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்னிஷிங்காக எடுத்துக்கலாம். மீதி எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு பவுலில் 100 கிராம் வைப்பிங் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் 200 ml பால் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் 30 ml எடுத்துக்கிறேன். இதில் சேர்த்துக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்த ப்ளூபெர்ரிஸை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாவ், சூப்பரான ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த ஃப்ரெஷ் அண்ட் ப்ளூபெர்ரிஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ 8 மணி நேரம் இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ண கோனில் இதை ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் கோனில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண கோன் ஒன்று எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டு சாக்லேட் டிப் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து டைரி மில்கை சின்ன சின்னதாக உடச்சி வச்சிருக்கேன். இதில் உள்ளார போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீமே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கலருக்காகவும் பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பாட்டமில் நம்ம ஃபில் பண்ணிக்கிறதுக்காக. உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிங்க் கலரை. இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நம்ம செஞ்ச ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீமையே ஃபுல்லாக கோன் ஃபுல்லாகவும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ண ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீமை இது மேலே வச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு ஐஸ்கிரீம் கோன் ரெடி பண்ணிட்டோம். கீழே ஒரு டிஷ்யூ வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் கோன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யம்மி. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செய்யறதும் கூட ரொம்பவே சுலபம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.